தேவேந்திரகுல ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜாத்தி. இந்த காணொலி எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தைச் சேர்ந்த ஆகாஷ் பட்டதாரி இளைஞர் அவர்களின் படுகொலையை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காவல்துறையால் அடித்து காலை ஒடிச்சு கொலை செய்யப்பட்ட ஆகாஷ் என்பவரின் மரணத்துக்கு நீதி கேட்டு 12 நாட்களாக போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 5 நாட்கள் தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம போராட்டம் பண்ணணும். அதுக்கப்புறமா நீதிமன்றத்தின் உத்தரவின்படி மானாமதுரை பழைய பேருந்து நிலையம் அருகில் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய பத்திரிகைகளிலும் சரி, நிறைய ஊடகத்திலையும் சரி, ஆகாஷ் என்பவர் பெரிய ரவுடி, அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொதுத்தளங்கள்ல பொய்யான செய்திகள் பரவி கொண்டு வருகிறது. ஆனா அவர் ரவுடி இல்லை. இதுல பாத்தீங்கன்னா ஆகாஷ் என்பவர் மேல ஏற்கனவே 2 வழக்கு இருந்ததாக கூறுறாங்க. ஒரு வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறை நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப அவர் நீதிபதியிடமே என்னையே இப்படி பொய்யா கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு நேரம் உண்மையை சொல்லிடுறாரு. அதனால நீதிபதியுமே அவரை விடுவிக்க சொல்லிடுறாங்க. இது எதுக்காக காவல்துறை பொய்யான வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிராமத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்பனையும் கஞ்சாவும் அதிகமாக வித்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த சில மக்கள் இதை கேட்க முடியாமல் இருந்த சூழ்நிலையில் இவர் போய் அதை கேட்டிருக்காரு. உடனே அந்த கள்ளச்சந்தையில் மது விற்றவர் காவலர்களிடம் சென்று, நான் உங்களுக்கு மாமூல் தர முடியாது, இப்படி ஆகாஷ் என்பவர் என்னைய கடை நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தை முன் வச்சிருக்காங்க. அதனால ஆகாஷை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டி திரிந்த காவல்துறையிடம் ஆகாஷ் சிக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா காவல்துறை தான். இதில் பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஆகாஷ் படுகொலை செய்யப்பட்டு தான் உயிரிழந்தார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நீதிபதியிடம் அவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் கொலை தான் செய்யப்பட்டார் அப்படிங்கிற ரிப்போர்ட்டுமே வந்துடுது. அதில் பார்த்தீங்கன்னா 28 இடத்துல அவருக்கு காயம் இருந்ததாகவும் தெரிய வருது. இந்த ஆகாஷ் மேலே எவ்வளோ பொய் வதந்திகளை பரப்ப முடியுமோ அந்தளவுக்கு இந்த காவல்துறை பரப்புனாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலத்தில் இருந்து அவர் குதிச்சு தான் கால் உடஞ்சது அப்படின்ற ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டு வந்தாங்க. அதுவுமே அது பொய் என்று நிரூபிச்சாச்சு. இப்படி இருக்கும் பட்சத்தில் கொலை பண்ணது இந்த காவல்துறை அதிகாரிகள் தான் அப்படிங்கிறது நல்லா தெரிய வந்துருச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 12 நாட்கள் ஆகியும் எதனால் இந்த காவல்துறையை கைது பண்ணாமல் தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஏனே தெரியலை. இதே போல ஒரு சாமானிய மக்கள் குற்றம் செய்திருந்தால் இந்த தமிழ்நாடு அரசு அவங்கள சும்மா விட்டுருக்குமா? அப்ப சாமானிய மக்களுக்கு ஒரு நீதி, காவலாளர்களுக்கு ஒரு நீதியா? இப்படிதான் சட்டம் சொல்லியிருக்கா? இப்ப நேற்று பாத்தீங்கன்னா கொலை செய்யப்பட்ட காவலர்களின் புகைப்படத்தை வச்சு பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இரவு 12 மணி அளவில் காவல்துறைகளால் அது அகற்றப்பட்டது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையை காவல்துறைக்கு சப்போர்ட் பண்றாங்க. அகற்ற தைரியம் இருந்த காவல்துறைக்கு இந்த கொலை செய்த காவலாளர்களை கைது பண்ண தைரியம் இல்லையா? ஆகாஷை கொலை செய்த அனைத்து காவலர்களுமே மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். சாதியின் வன்கொடுமையால் அவரை கொலை பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் அவரை பள்ளப்பயிர்களுக்கெல்லாம் இவ்வளவு திமிராடா அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இப்படி சாதி வன்மத்தோடு செயல்பட்ட காவல்துறையை எதனால இந்த அரசாங்கம் கைது பண்ணாம இருக்கு? காவல்துறை ஏன் கைது பண்ணல? இந்த காவல்துறையானது மீண்டும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை ஒடுக்கத்தான் பார்க்குறாங்களே தவிர இதற்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதற்காக நம்ம சமூகத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கீங்க, 100க்கு மேற்பட்ட அமைப்புகள் தலைவர்கள் இருக்கீங்க. ஆனால் இதற்காக நீங்கள் யாருமே ஏன் குரல் கொடுக்க மாட்டேறீங்க? வர்றீங்க, 1 மணி நேரம் இருக்கீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, போயிடுறீங்க. இந்த களத்தில் நின்று தயவு செய்து இந்த இளைஞர்களுக்காக குரல் கொடுங்க. ஆகாஷ் இளைஞர் பட்டதாரியின் கொலையை கண்டித்து நாளையிலிருந்து நம்முடைய போராட்டம் வீரியமடைய இருக்கிறது. அதனால் நம் சமூக அமைப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆகாஷ் இளைஞரை படுகொலை செய்தவர்களை கைது செய்யும் வரை நாம் ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டுமே அவருக்கு
நீதி கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா அஜித்தையும் போலீஸ் தான் அடித்து கொண்டாங்க. அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் குரல் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஆகாஷ் என்பவருக்கு ஏன் யாருமே குரல் கொடுக்கல? தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் அண்ணன் அவர்களும் கூட மௌனம் காக்கிறது ஏன் அப்படின்னா, அஜித் உங்கள் சமூகனால தானே அவருக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க. ஆனால் ஆகாஷ் என்பவருக்கு மட்டும் ஏன் நீங்கள் குரல் கொடுக்க தயங்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக வந்த விஜயும் கூட ஆகாஷ் என்பவருக்கு குரல் கொடுக்கல. ஆனால் அஜித்துக்கு மட்டும் நீங்கள் முதல் ஆளாக ஓடுனீங்க. ஏன்னா தேவேந்திரர்களுடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும். ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் யாருமே வரமாட்டீங்க. இனிமேலாவது இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் நன்கு புரிந்து கொண்டு நமக்கான இந்த 2026 நமக்கான தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுப்போம். இல்லைன்னா நம்ம இப்போ ஆகாஷ் நிலைமை தான் நம்மளுக்கும். எப்படி அனாதையாக இப்போ கிடக்காரோ அதே போல தான் நம்மளும் கிடப்போம். நீதிமன்றமே அவர் கொலை தான் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லியுமே இந்த காவலர்களை கைது பண்ணாமல் இருக்காங்க. அதனால் நாளைய தினத்திலிருந்து இந்த போராட்டம் மிக தீவிரமாக நடைபெற இருப்பதால் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆகாஷுக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் போராடுவோம். ஆகாஷுக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த களத்தில் நின்று போராடுவோம். அனைவரும் ஒற்றுமையுடன் சேர்ந்து போராடுவோம். அனைவரும் திரளாக கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி, வணக்கம்.